இளவு வீட்டுல ஈரம் அதுக்குள்ள எங்க அரசியல மிக தீவிரமா வைப்போம் அப்படின்னு அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர்னு ஒரு 2 பேர் இருக்கான். அவன் போடுறான் மாவீரன் களநாயகன். அங்க மக்கள் சாகிறத விட்டுட்டு கோல மாதிரி ஓடி போயிட்டான். அது களநாயகன் மாவீரன்னா யாரா மாவீரன்? என்னால் நிகழ்ச்சி தலைமை பொறுப்பு போய் அந்த மக்களை சந்திக்கிறதுக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுகிட்டு இருக்கு. என்ன வைக்க போறாங்க? முசியானது ஏன் 15 வரணும்? 41 பேர் செத்து போயிட்டான். இதன் விளைவா என்ன கைது பண்ணா கூட நான் எதிர்கொள்றேன். 10 நாள் சிறைவாசத்துக்கு பயந்துட்டு ஓடல. நீ தலைவா படம் சிக்கல் இருந்துச்சு. அப்ப கையை கட்டி கொண்டு ஒரு காணொலியை விஜய் பேசிவிட்டார். அந்த காணொலி துண்டி வைங்க, இந்த காணொலி துண்டி வைங்க. இந்த தலைவா பட சிக்கல் இருந்தப்ப அவர் முகத்துல தென்பட்ட சோகம், அந்த கவலை, அந்த மாதிரி அந்த இருக்கும், அது எதுவுமே இந்த காணொலி. ஆனா திமுக அரசு தொடர்ந்து ஒரு தாமதம் காட்டுறது. ராகுல் காந்தி விஜய் கிட்ட பேசுறதால அவங்களால இந்த பக்கம் செய்ய முடியல, அந்த பக்கம் செய்ய முடியல. பாஜக பொறுத்த வரைக்கும், அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த நெருக்கடி சூழலை பயன்படுத்தி கொண்டு விஜய் இழுத்துக்கலாம், உள்ள இழுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப 41 பேர் மரணத்துக்கான நீதி அதெல்லாம் யோசிக்கவே. ஒரு தம்பி கண் முன்னே சாகிறத பாக்குறான். அவன் கையை அசைவுல சொல்றான், இது நடக்குது, 10 பேர் மணி நடக்கிறாங்க அப்படின்னு. அவன் கதாநாயகன், அவன் மாறி, அவன் கால் செருப்பு கூட மதிப்பு கூட விஜய் கிடையாது. ரொம்ப கடுமையான வார்த்தைகள் இதெல்லாம் பதிவுங்க. விஜய் நோக்கி செருப்பாட்டான், செருப்பு கேவலம். ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க. என்ன பண்றது? செத்து போன 41 பேரோட படத்தை வச்சு விஜய் ஒரு மலர்வழக்கம் செஞ்ச மாதிரியோ, ஒரு மாலை போட்ட மாதிரியோ ஒரு புகைப்படம் வெளியே வருது. ஆனா பழையூர்ல ஆயுத பூஜை கொண்டாடுறாங்கன்னா இதெல்லாம் கொழுப்பா இல்லையா, திமுறா இல்லையா? மனித தன்மையே இல்லாத கொடுறாங்க, சைக்கோ. இவ்வளவு நாள் அனுபவம் இல்லாத கட்சி அப்படின்னு சொல்றோம். இவ்வளவு பெரிய ஒரு சிச்சுவேஷன் எப்படி சார் ஃபேஸ் பண்ண முடியும்? அப்புறம் எதுக்கு நாடால ஆசைப்படுறீங்க? இந்த சூழலை கையாள முடியாது, எதிர்கொள்ள முடியாது, அணுக முடியாதுன்னா நீங்க நாடால ஆசைப்படுறீங்க. அப்ப நீ வர வேண்டாம், கரூருக்கு வர வேண்டாம், கட்சி வச்சு போயிருக்கிற, கட்சி வச்சு போயிரு. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம் சார். வணக்கம். கரூர் துயர சம்பவம் 10 நாட்களை கடந்துமே இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேசு பொருளா இருந்துகிட்டே இருக்கு. சமூக ஊடகங்கள்லயும் சரி, மக்கள் மனசுலயும் சரி. இன்னைக்கு நீதிமன்றம் அவ்வளவு கேள்விகளை கேட்ட பிறகும் நீதிபதி செந்தில்குமார் விஜய் அவர்களை ஏன் கைது செய்யல அப்படின்ற முழக்கங்களை அங்கங்க வரக்கூடிய ஒரு செய்தியா பார்க்க முடியுது. உங்களுடைய பார்வையில விஜயோடைய கைது அவசியம்னு நினைக்கிறீங்களா? நியாயமா கைது செஞ்சிருக்கணும். வழக்கமா அந்த விஜய் ஒரு பிரபலமான நடிகர், நாடறியப்பட்ட ஒரு திரைக்கலைஞர், இதெல்லாம் இந்த கணக்கெல்லாம் பார்க்காம வச்சுருந்தா கைது பண்ணிக்கணும். ஓகே. ஆனால் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. விஜயை கடந்து புஷி ஆனந்த், நிர்மல்குமார் அவங்க 1 வார காலமாக தலைவர்களாக இருக்காங்க. காவல்துறையும் உளவுத்துறையும் நினச்சா அவங்க நொடி பொழுதில் காமிச்சிட முடியும் எங்கே இருக்காங்கன்னு. ஆனால் கைது பண்ணாமல் விட்டு வச்சுருக்காங்க. அதே போல் இந்த வழக்கில் ஆதவர்ஜுனா சேர்க்கப்படலை. திமுக அரசு இதை மிதவாத போக்கோடு அணுகுது. அதுக்கு முதன்மை காரணம் தேர்தல் அரசியல் ஆதாயம், கூட்டணி கணக்குகள். அதை மையப்படுத்தான் திமுக இந்த விவகாரத்தை அணுகுது. அதிமுக ஒரு வித அரசியல் பண்ணுதுன்னா திமுக இன்னொரு வித அரசியல் பண்ணுது. அதிமுக 41 பேரோட மரணங்களை வச்சு இந்த பிணங்கள் மேலே ஒரு கூட்டணி அமைக்க முடியாதா அப்படின்னு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணுது. விஜயை காப்பாற்ற அவங்க மெனக்கடுறாங்க. இந்த பக்கம் ரொம்ப நெருக்கடி கொடுத்தா, அழுத்தம் கொடுத்தா விஜய் அதிமுக பக்கம் சாஞ்சுவார். அப்போ அதிமுக கூட்டணி வலுப்பெற்றது போல தோற்றம் வந்துடும் அப்படின்னா அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்க கைதோ இல்லை சட்டப்பூர்வ நடவடிக்கைகளோ மேற்கொள்ள தயங்குறாங்க. அப்போ 2 கட்சியும், திமுக அதிமுக 2 கட்சியுமே இதில் அரசியல் பண்ணதே ஒழிய அந்த இறந்து போன மக்களுக்கான நீதியை நிலைநாட்டணுங்கிறதுல அக்கறை இல்லை. ஓகே. நீதிமன்றம் அவ்வளவு கேள்வி கேட்குறாங்க. இது என்ன மாதிரியான கட்சின்னு கேட்குறாங்க. இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர்னு சொல்கிறாங்க. பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்கி வைக்கிறாங்க. விஜயோடைய மனநிலையை குறிக்குது. அங்கே அந்த மக்களோட இருக்காம அவங்க எல்லாரும் வெளியேறினது அப்படிங்கிறது. இது எல்லாத்தையுமே எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்போ விஜய்ங்கிற ஒரு தனிப்பட்ட நபரோட மக்கள் குறித்தான மலிவான மதிப்பீடும் பார்வையும் தான் இந்த 41 மரணங்களுக்கு முதன்மை காரணம். அவர் தான் காரணக்கர்த்தா, அவர் தான் முதன்மை குற்றவாளி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் திரைத்துறையில் நேரம் தவறாமையை கடைபிடிப்பார், சிவாஜி கணேசன் கடைபிடிப்பார், அப்புறம் பார்த்தா விஜயும் அதே போல் கடைபிடிப்பாருன்னு சொல்கிறாங்க. இப்போ 8 மணிக்கு படப்பிடிப்புனா சரியாக 7:30 மணிக்கு ஒப்பனை அலங்காரம்லாம் போட்டு உட்காந்துருவார் அப்படிங்கிறாங்க. இப்போ நாமக்கல்ல காலையில் 8:45 படப்பிடிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தா விஜய் 8 மணிக்கே போயிருப்பார். கரூரில் மதியம் 12 மணிக்கு படப்பிடிப்பு அப்படின்னா 12 மணிக்கே போயிருப்பார். ஆனால் அங்கே பரப்புரைன்னு ஒரு அலட்சியம். நீங்கள் காலதாமதம் ஆகலாம், ஒரு போக்குவரத்து நெரிசலில் இதில் வர்றப்ப ஏதாவது இடர் ஏற்பட்டு ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், அதை புரிஞ்சுக்க முடியும்.
ஆனால் காலைல 8:45 நாமக்கல்ல பரப்புற அப்படின்னு அறிவிக்கப்பட்ட சூழல்ல இவர் என்ன பண்ணியிருக்கணும், முத நாளே கிளம்பி போய் நாமக்கல்லையோ சேலத்திலையோ இல்லை வந்து திருச்சிலையோ ஒரு நட்சத்திர வீட்டில் தங்கிட்டு அதிகாலை எழுந்திரிச்சு அவர் பரப்புரை கிளம்பியிருக்கணும். ஆனால் 8:45 நாமக்கல்ல பரப்புரைன்னு அறிவிச்சிடுறாங்க. முத நாளே மக்கள் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு காலையில் வந்து அதிகாலையிலேருந்து நள்ளிரவுலேருந்து மக்கள் வந்து குவிய தொடங்குறாங்க. அவங்க வந்து இந்த இடத்த பிடிச்சங்கிறதுனால சாலையே படுத்துருக்கிறாங்க. அவங்க சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் உடல் உபாதைகளை கழிக்க முடியாமல் கால் கடுக்க நிற்கிறாங்க. அந்த வெயிலால் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு மயக்கம் வர்ற சூழல் வருது. இப்படி பல மணி நேரம் கிடக்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து 8:45 அங்கே போகணுமே காத்து கிடப்பாங்களேங்கிற அந்த குறைந்தபட்சமான அந்த உணர்வு இல்லாமல் அவர் 8:45 மேலே தான் கிளம்புறாரு வீட்டிலேருந்து. அப்புறம் திருச்சி போய் இங்கேருந்து விமான நிலையம் போய் விமான நிலையத்தையும் திருச்சி போய் நான் இது சேலம் போயிருந்தா கூட குறைவுதான். அவர் சேலம் போகாமல் திருச்சி போய் திருச்சிலேருந்து நாமக்கல் போய் அதுக்குள்ள காலை பரப்புரை 8:45 அறிவிச்சுட்டு 2 மணிக்கு போகுது. ஏறக்குறைய ஒரு 5-6 மணி நேரம் கால் எடுக்க காத்து நடக்கிறாங்க. அப்போ அவங்களோட அந்த உடல்நலம் குறித்து அவர் கவலைப்படலை. அப்போ அவ்வளோ நேரம் அவங்க காத்திருந்தாலும் அதை பற்றி எந்த கவலையும் இருக்கு இல்லை. அங்கே வந்து 2:30 மணி 3 மணிக்கு முடிஞ்சதுன்னு வச்சுக்குவோம். நாமக்கல்லேருந்து கரூர் வந்து 34 கிலோமீட்டர் 50 நிமிஷம் அடிச்சு பிடிச்சி ஓட்டினா அரை மணி நேரத்தில் போயிடலாம். இல்லை அவர் வந்து மெதுவாக ஓட்டினா கூட 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். ஆனால் அவர் வந்து 3 மணிக்கு கிளம்பி அங்கே பார்த்தா 7 மணிக்கு வருது. 4 மணி நேரம். அந்த 4 மணி நேரம் திட்டமிட்டு காலதாமதம் செய்யப்படுது. ஏன்னா அந்த கரூரில் வந்து இந்த ஜவுளி அந்த கைத்தறி வர்த்தகம் நடக்குது, அந்த தொழில் நடக்குது. அதில் வந்து உழைக்கும் மக்கள் ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு வந்து வார ஊதியம் தான், மாத சம்பளம் இல்லை, வார சம்பளம். சனிக்கிழமை மாலை போல் ஒரு 6 மணியை போல் சம்பளம் கொடுத்து அனுப்பி வச்சிருவாங்க. அதுக்கு முறை காசை வாங்கிட்டு அவங்க கடத்தலுக்கு வருவாங்க. அப்போ அந்த மக்களை உழைக்கும் மக்களை குறி வச்சு கூட்டத்தை கூட்டணுங்கிறதுக்காக அந்த திட்டமிட்டு காலதாமதம் செய்தது. அதே போல நாமக்கல்லேருந்து வர்ற வழியில விஜய் வர்றாரு பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் மக்கள் வர்றாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் கை அசைச்சிருந்தா முகத்தை காட்டியிருந்தா பார்த்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா விஜய் பேச்சு கேட்காத வரல, விஜய் பார்க்க தான் வர்றாங்க. ஆனா என்ன பண்றாரு, திட்டமிட்டு உள்ள போய் உட்காந்துக்கிட்டு அந்த இதை மூடிட்டு உள்ள உட்காந்துட்டாரு. எங்கேயுமே வந்து வெளியே வந்து கையசைக்கவோ பேசவோ கூடாதுங்கிறது அப்படிலாம் கிடையாதுங்க. அப்ப காவல்துறை வந்து 50 மினிட்டுக்கு முடிய நிறுத்துங்கிறது ஏன் நேரத்துல அந்த நாமக்கல் அந்த கூட்டத்தை அப்படியே திரட்டி கொண்டு வர்றாரு. ஏன்னா இந்த கரூர்ல அவங்க திமுக வந்து 30 விழா அப்படின்னு ஒரு கூட்டம் போட்டாங்க. அந்த கூட்டத்தை விட பெரிய கூட்டம் இதுதான். நான் வந்து மாஸ் காட்டுறேன், திமுக தாமேகாவுங்கிறதா களம், எனக்கு தான் கூட்டம் கூட்டுது அப்படின்னு சவால் வர்றதுக்கு தான் திட்டமிட்டு இந்த கூட்டம் கூட்டப்படுது. அப்ப கடைசியா 50 மினிட்டுக்கு முடிவு எடுத்துருங்க, அங்க ரொம்ப கூட்டம் நெரிசலா இருக்கு அப்படின்னு காவல்துறை அறிவுறுத்தியும் கூட நீங்க அதை கேட்காம என்ன பண்றீங்க, இல்ல அங்கதான் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த இடத்துக்கு வர்றீங்க. அந்த வந்த பிறகு நாம கீழே நிற்கிறப்ப யாரு எங்க மயங்கி விடுறாங்க, எங்க வந்து என்ன ஆகுறாங்கன்னு தெரியாது. ஆனா அவர் உயரத்துல இருக்காரு, எல்லாத்தையும் பார்க்க முடியும். அவர் கண் முன்னே வந்து உடலற்ற அந்த உடையற்ற உடலோட ஒருத்தரை தூக்கிட்டு போற காட்சியை பார்க்க முடியுது, அங்கங்க மயங்கி விடுறதா பார்க்க முடியுது. ஆனா அது எதையுமே கண்டுகொள்ளையே. அவர் அந்த தாள்ல என்ன இருக்குதோ அதை பேசி முடிச்சிடணும். கடைசியா அந்த பாலாஜி 10 ரூபாய்க்கு பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிற பாட்டை பாடி முடிச்சிடணும்னு அவர் நோக்கம். அந்த திரைக்கதை அவர் வெளி கொடுக்கப்பட்ட அந்த வசனம் இந்த திரைக்கதை போல அதை ஒப்பிச்சதுலாம் இருந்துச்சு. அங்க மயங்கி விடுறாங்கிற அந்த கவலையோ அந்த உணர்வோ எதுவுமே இல்லை. ஆனா அந்த நேரத்துல அதை கவனிச்சுட்டு இருந்த மக்களா இருக்கட்டும், ஊடகங்களா இருக்கட்டும், எல்லாருமே அவர் என்ன பேசுவாரு அப்படிங்கறதுல இருந்து கான்சென்ட்ரேட் பண்ணும். சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறது யாரும் அவர் கண் முன்னேங்க இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்ற பிறகுதானே சரி எல்லாரும் இங்க பேசுறாருன்னா இங்க பார்வைக்கு படும் தூரத்துல வந்து உடல்ல ஆடை இல்லாம தூக்கிட்டு போறாங்க. அப்ப அவர் பார்த்தவன என்ன பாச்சு கேட்கணும்ல, அங்க அடுத்தடுத்து வாங்கி விடுறாங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு எந்த கட்சியும் இல்லாத ஒரு அரசியலற்ற கூட்டம் இருக்குது. கூட்டம் கூட இல்லை, கும்பல். டிரான்ஸ்ஃபார்ம்ல ஒருத்தன் ஏறான் அப்படின்னா அவனோட என்ன சொல்றது, அவனை டிரான்ஸ்ஃபார்ம்ல ஏறினா விபத்தாகும், உயிர் போகுங்கிற அந்த உணர்வு கூட இல்லாம ஏறான்னா அப்படிப்பட்ட ஆட்களை வந்து இவர் விரும்புறாரு. அவரை கண்ட உடனே மரக்கலையில ஏறுறது, கட்டத்துல ஏறுறது, கூரையில ஏறுறது, இல்ல அவரோட வாகனத்துல தாவி குதிக்கிறது, இந்த மாதிரி இந்த திகைப்பூட்டக்கூடிய வேலை செய்யறாங்கல்ல, அதை விஜய் விரும்புறாரு. ஏன்னா அவரே வாகனத்துல வர்றப்ப லைட்டை அந்த விளக்க அணைச்சு போடுறாரு. ஏன்னா இவங்க இது போல செய்யணும், தனக்காக என்ன வேணாலும் செய்யலாம்ங்கிற கூட்டம் இருக்கு அப்படின்னு காட்டணும் விரும்புறாரு. அப்ப அதனாலதான் மக்கள் அவ்வளவு மணி நேரம் காக்க வச்சது எல்லாமே. இதுல வந்து முதல் முறையா நடக்கல. விக்கிரவாண்டி மாநாட்டில் 441 பேர் மயக்கமுட்டாங்களாம். மதுரையிலையும் மயக்கமுட்டிருக்காங்க, திருச்சியில, திருவாரூர்ல, அரியலூர்ல, எல்லா ஊர்லயும் நடக்குது. இந்த உயிரிழப்புக்கான அறிகுறி வந்து எல்லா ஊர்லயும் தென்படுது.
கடைசியில் இந்த இடத்துல அதிகப்படியான கூட்டம், மிதமிஞ்சிய கூட்டங்கிறப்ப அது இப்படி ஆயிடுது. அப்ப அங்க விக்கிரவாண்டி மாநாடு, மதுரை மாநாடு, திருச்சி, திருவாரூர், நாகப்பட்டினம், இங்கேயாவது ஒரு பாடம் கத்துக்கிட்டு இருக்கணும். மயக்கம் விடுறாங்க, ஏன் இவ்வளவு மயக்கம் விடுறாங்க? அப்ப அவங்களுக்கான வசதியை செஞ்சு தரணும், இந்த நெருக்கடியை சமாளிக்கணும். நம்ம வந்து மாவட்டம் போனோம்னா எல்லாரும் வந்து ஒரு இடத்துல குவிறாங்க. அப்ப தொகுதியா போவோம். தொகுதியா வந்து இப்ப திருவாரூர் மாவட்டம் இருக்குன்னா மன்னார்குடி ஒரு முறை, திருத்திரமுடி ஒரு முறை, நன்னில ஒரு முறை அப்படிங்கிறப்ப தொகுதிங்கிறப்ப கொஞ்சம் கூட்டம் குறையும். ஆனா இவர் வந்து எல்லா கூட்டத்தையும் கூட்டி காமிக்கணும். ஏன்னா விஜயோட அரசியலுங்கிறது, அதற்கான முதலீடுங்கிறது வெறும் கூட்டம் தான். கருத்தோ, கொள்கையோ, கோட்பாடோ, கள செயல்பாடோ எதுவுமே இல்லை. விஜயை பார்க்க கூட்டம் வருது. இதுதான் அவ இதைதான் மூலதனமா வச்சு அவ காய் நகர்த்தம் நினைச்சாரு. அதுக்கு 41 உயிர்கள் படியாயிடுச்சு. இல்ல, ஏற்கனவே முந்தைய பயணங்கள்ல இருந்து ஒரு படிப்பினையை எடுத்துக்கிட்டு செயல்பட்டு இருந்தாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இந்த முறையும் கூட்டத்தை நோக்கி தான் அந்த பயணம் இருந்தது அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியுது. ஆனா இப்படிப்பட்ட நேரத்துல 41 உயிரிழப்புகள் நடந்த பிறகு சீமான் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு, விஜய் ஒரு பதட்டத்துல இருக்காரு, அதனால அவருக்கு என்ன பேசணும்னு தெரியாது, அவருக்குமே வருத்தம் இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா இப்ப நீங்க வந்து என்ன சொல்றீங்க, கைது பண்ணிருக்கணும் இந்நேரம் அப்படின்றீங்க. இது முரணா இருக்கே? முரணா இல்ல. அண்ணன் வந்து அரசியலே பேசாம அதை கடந்து போறாங்க. அந்த சமயத்துல வந்து விஜய்க்கு ஆதரவா பேசி கடந்து போறாங்க. எந்த அரசியலும் பேசாம அதை கடந்து போறாங்க. ஆனா அதுக்கு அடுத்தடுத்த சந்தர்ப்பங்கள்ல பாக்குறப்ப இவருக்கு வந்து அந்த சமயத்துல வந்து பத்திரிகையாளரை சந்திக்காம, ஊடக சந்திப்பது கொள்ளாம அவர் போறது வந்து பதற்றப்பட்டு போறாரு, அந்த சூழலை சமாளிக்க முடியாம போறாரு அப்படின்னு நினைச்சோம். கடைசி அவர் விட்ட 68 மணி நேரத்துக்கு பிறகு விட்ட அந்த 4 நிமிஷ காணொலி துண்டை பாக்குறப்ப அவர் முகத்துல சோகத்திற்கான அந்த அடையாளமோ அறிகுறியோ தென்படல. சோகமோ, கவலையோ, இல்ல குற்ற உணர்ச்சியோ, எது உறுத்தலோ எதுவுமே கிடையாது. நீங்க தலைவா படம் வந்து சிக்கல் இருந்துச்சு, அப்ப கையை கட்டி கொண்டு ஒரு காணொலியை வந்து விஜய் பேசி விட்டார். அந்த காணொலி துண்டையும் வைங்க, இந்த காணொலி துண்டையும் வைங்க. இந்த தலைவா பட சிக்கல் இருந்தப்ப அவர் முகத்துல தென்பட்ட சோகம், அந்த கவலை, அந்த அந்த மாதிரி அந்த இருக்கும், அது எதுவுமே இந்த காணொலி கிடையாது. ஒரு படத்தோட நடந்துடுச்சு, நான் வருந்துறேன்னு சொல்றாரே சார். ஏன்னா வார்த்தை இருக்குங்க, முகத்துல தெரியாத நமக்கு, அந்த உடல் மொழி தெரியாதா? இந்த மரணங்களுக்கு யார் தார்மீக பொறுப்பேற்கணும்? உங்களை பார்க்க வந்து இறந்து போயிட்டான் 41 பேர். இன்னும் சொல்ல போனா உங்களோட அலட்சியமான செயல்பாடு மக்களை இழிவா மதிப்பிட்டது. நமக்காக எவ்வளவு நேரம் வேணாலும் கால் எடுக்க காத்து கிடப்பான்னு அவங்களை துச்சமா நினைச்ச அந்த போக்கினாலதான் 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்ப அந்த உணர்வு வேணும்ல, குற்ற உணர்ச்சி வேணும்ல. அப்ப நான் அந்த சாவுக்கு பொறுப்பேற்கிறேன், வருந்துறேன், மன்னிப்பு கேட்கிறேன், எந்த வார்த்தையும் இல்லை. அப்படி வார்த்தை மனசாட்சின்னு ஒன்று இருந்தா அந்த மாதிரி மன்னிப்பு கேட்டதாங்க குறைந்தபட்சமா அவங்களுக்கே வந்து அது வந்து கொஞ்சமாவது வெளில வர முடியும். 41 பேர் தன்னால செத்து போயிட்டாங்கன்னு ஒரு மனுஷனுக்கு, ஒரு சராசரி மனுஷனுக்கு, ஒரு மனசாட்சி உள்ள மனுஷனுக்கு தெரிஞ்சுன்னா அவன் உச்சபட்ச மன உளைச்சலுக்கு போயிடுவான். ஆனால் மீண்டு வர முடியாது. ஒரு கட்டத்துல வந்து தாங்க முடியாம என்ன ஆகும்னா தற்கொலை கூட வந்துடும். உளவில் நிபுணரை பார்த்து அந்த கலந்து ஆய்வெல்லாம் பண்ண பிறகுதான் அவங்க வந்து ஒரு இயல்பான நிலைக்கு வர முடியும். இப்படிலாம் சர்வசாதாரணமா 68 மணி நேரத்துல எல்லாம் சிஎம் சார் நான் ஆபீஸ்ல இருப்பேன், வீட்டுல இருப்பேன், இந்த படத்தை வசலாம் பேச முடியாது. ஒரு இயல்பான மனநிலை கொண்ட, மனசாட்சி கொண்ட, மனித தன்மை கொண்ட யாராலும் இப்படி பேச முடியாது. ஆனா அவர் பேசுறது தெரியுது, இந்த மரணத்தை வச்சும் தாவேக்காவா திமுகவின்னு களத்தை அப்படி கட்டமைக்கணும்னு நினைக்கிறது. அப்ப அவருக்கு இந்த சாவை பத்தி கவலையே கிடையாது. மரணங்கள் நிகழ்றப்ப என்ன பண்ணிருக்கணும்? நீங்க போயிருக்க கூடாது. நீங்க கரூர்ல இருக்க முடியாது அப்படின்னா சேலத்திலேயோ, திருச்சிலையோ, மதுரையிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நட்சத்திர வெளியில தங்கிட்டு உடனடியாக கட்சிக்காரங்களை கூப்பிட்டு, இல்ல வந்து ஒரு இணைய வழியில கூப்பிட்டு இவங்க எல்லாம் இங்க போங்க, களத்துக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ணுங்க, மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க, அரசோட துணை நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 நாள்ல வர்றேன், 3 நாள்ல வர்றேன்னு அதுக்குள்ள அவங்களை அனுப்பியிருக்கணும். அனுப்பிட்டு 3 நாள் கழிச்சு களத்துக்கு போயிருக்கணும். ஆனா என்ன பண்றாங்க, உடனடியா புஷி ஆனந்த் வந்து தலைமுறை ஆகிறார். இன்னைக்கு வரைக்கும் ஆள் எங்க இருக்காருன்னு தெரியல. புஷி ஆனந்த் தலைமுறை ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த கரூர்ல இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளை நீங்க வந்து அலைபேசி அணைச்சிட்டு தலைமுறை ஆயிருங்க அப்படின்னு உத்தரவு போடப்படுது. எல்லாரும் வாட்ஸ்அப் குழுக்கள்ல இருந்து வெளியேறாங்க, ஊரை விட்டு வெளியேறாங்க. அந்த மருத்துவமனை வளாகத்துல அந்த பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்தார் வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க, ஓலமிடுறாங்க, கதறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. அங்க எல்லா கட்சிக்காரங்களும் இருந்தாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் தாவேக்காக ஒருத்தர் இல்லை, ஒரு ஆள் இல்லை, ஒருத்தர் வந்து பார்க்கல, இது வரைக்கும் வரலங்க. இப்ப விஜயை பார்க்க வந்து இறந்து போயிட்டாங்க. இப்ப இல்ல தாவேக கட்சிக்காரங்களும் இருக்காங்க. அப்ப தாவேக கட்சிக்காரங்கன்னா தாவேக்காவோட கொடியை போத்தி அவங்களை இறுதி மரியாதை பண்ணி நல்லடக்கம் பண்ணி அதுக்கு பிறகு கட்சி கொடி கம்பத்துல இருந்து அரை கம்பத்துல கட்சி கொடியை பறக்க விட்டு அப்புறம் கட்சியோட தலைவர் வந்து இறந்து போனவங்களோட உடம்ப அந்த 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 படத்தை எல்லாம் வரிசையா வச்சு ஒரு மலர் வடக்கம் செஞ்சுக்கணும். பனையூர்ல வச்சு
கட்சி தலைமையிடத்துல அவங்களோட படங்களை வச்சு மலர் வழக்கம் செஞ்சுக்கணும். எதுவுமே செய்யலையே. ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க, என்ன பண்றது? செத்து போன 41 பேரோட படத்தை வச்சு விஜய் வந்து ஒரு மலர் வழக்கம் செஞ்ச மாதிரியோ ஒரு மாலை போட்ட மாதிரியோ ஒரு புகைப்படம் வெளியே வரல. ஆனா பழையூர்ல வந்து ஆயுத பூஜை கொண்டாடுறாங்கன்னா இதெல்லாம் கொழுப்பா இல்லையா, திமிரா இல்லையா? தார்மீக பொறுப்பே இருக்கணும் விஜய் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. விஜய் கைது செய்யப்படணும்னு சொல்றீங்க. இந்நேரம் கைது செய்யப்பட்டிருக்கணும்னு கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களும் அதான் சொல்றாரு, திமுக கூட்டணியில. ஆனா திமுக அரசு தொடர்ந்து ஒரு தாமதம் காட்டுறது ஏன் நினைக்கிறீங்க? தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய பாஜக ஆதரவு, காங்கிரசும் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருக்கு. காங்கிரஸ் வந்து அவங்க இடையில சிக்கிக்கிட்டாங்க. ஏன்னா ராகுல் காந்தி பேசிட்டாரு. ராகுல் காந்தி விஜய் கிட்ட பேசுறதால அவங்களால இந்த பக்கம் செய்ய முடியல, அந்த பக்கம் செய்ய முடியல. அவங்க ஒரு பக்கம் கூட்டணி திறமையையும் கடைபிடிக்கணும், இன்னொரு பக்கம் விஜயும் மிதவாத போக்கூட அணுகணும்னு அணுகுறாங்க. என்ன அவசியம் இருக்கு? திமுக கூட்டணியில ரொம்ப ஸ்ட்ராங்கா தானே இருக்காங்க. விஜயோட ராகுல் காந்தி பேசியிருக்காரு. அதனால இவங்க இங்க இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் வந்து விமர்சனத்தை வைக்காம கடுமையா பேசாம ஒரு மிதவாத போக்க கையாளுறாங்க. பாஜக பொறுத்த வரைக்கும், அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த நெருக்கடி சூழலை பயன்படுத்தி கொண்டு விஜய் இழுத்துக்கலாம், உள்ள இழுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அமித்ஷா கூட விஜய் கிட்ட பேசலாம் சொல்லப்படுது. அதே போல ஆதரவு அதற்கான வேலைகள்ல இறங்கினா சொல்லப்படுது. அப்ப அவங்க ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. இந்த பக்கம் திமுக பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன பண்ணாலும் விஜய்க்கு ஒரு மைலேஜ் வந்துடும் அப்படின்னு அதை மனசுல வச்சுக்கிட்டு விஜய்க்கு நெருக்கடி கொடுத்து அவர் அதிமுக பக்கம் சாஞ்சிட்டா அந்த கூட்டணி வந்து வலுப்பெற்றும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு முழுக்க நடவடிக்கை எடுக்க தயங்குது. அதான் இந்த யதார்த்த உண்மை. அப்ப 41 பேர் மரணத்துக்கான நீதி, அதற்கான நியாயம் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. முழுக்க ரெண்டு கட்சிக்குமே இந்த கூட்டணி, எதிர்கால அரசியல் ஆதாயம், அந்த கணக்கு அதான் கண் நினைக்குது. அதான் காரணம். ஓகே, அப்ப வேற எந்த காரணமும் அரசியல் காரணமும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இதான் அரசியல் காரணம். இதை விட என்ன வலிமையான காரணம் இருக்குது? இதான் அரசியல் காரணம். தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு, கூட்டணி கணக்குகளை மனசில் வச்சுக்கிட்டு, அரசியல் ஆதாயத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த கட்சிகள் வந்து செயல்படுது. ஓகே. ஆனா இப்ப இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பேசின விவகாரம் குறித்து அவருமே கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்ற சலசலப்புகளும் பார்க்க முடியல. அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பும் இல்லை, சூழலும் இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ராகுல் காந்தி வந்து அவருக்கு வந்து 2009-10 இந்த காலகட்டத்திலேயே வந்து 2009 நினைக்கிறேன், 9 ராகுல் காந்தியை போய் விஜய் பார்த்தாரு. பார்த்துட்டு வந்து அப்போ வந்து காங்கிரஸ்ல வந்து மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பொறுப்பு கிட்டதா சொல்லப்படுது. அது ராகுல் காந்தி நீங்க எதுக்கு ஒரு கட்சியில ஒரு பிரிவுக்கு தலைவராகிறீங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி நீங்க ஒரு பெரிய தலைவராக மாறலாமே, தனி கட்சி ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதனால ஏற்கனவே பழக்கம் உண்டு, அதனால பேசியிருப்பாரு. ஓகே. ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு? விஜய் மேல கேஸ் போட்டாலுமே அது நிக்காது அப்படின்னு சொல்றாரு. அவர் பெரிய சட்ட நிபுணர். கேஸ் போட்டா அப்படி நிக்காம இருக்கும். சரி, கேஸ் போட்டா அடுத்த நாளே வெளில வந்து வரனா என்ன கம்பிக்கின்ற வெளில வந்து வர கேஸ் போட்டா குறைஞ்சபட்சம் 15 நாளாக உள்ள இருப்பாங்க. எப்படி அடுத்த நாளே ஜாமீன் கிடைக்கும்? இது சாதாரண வழக்காது இல்ல. இப்ப இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஐ ஸ்டாண்ட் வித் விஜய், வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு சொல்லிட்டு நம்மளால ஹேஷ்டாக் பார்க்க முடியுது. நிறைய ஆதரவுகள் கொடுத்துட்டு இருக்காங்க விஜய் அவர்களுக்கும் தாவேகாவினருக்கும். இது முழுக்க அரசினுடைய செயல் அப்படின்னு சொல்லிட்டு, அரசு சரியா இதை கையாளல அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது விஜய் அரசு அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு மனநிலை ரசிகர்கள்? ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு போறவங்கலாம் மன நோயாளி. 41 பேர் மரணத்தை பத்தி துளி கூட கவலைப்படாத, அந்த மரணம் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள், அந்த 41 பேரோட சாவுங்கிறது எவ்வளவு பெரிய சமூக மதிப்பீடு. இதை எதை பத்தியும் அந்த பிரச்சனையும் பாங்கல, அது இல்லாத, அந்த உணர்ச்சியே இல்லாத மனிதனா பிறந்த மிருகங்கள். என்ன ஸ்டாண்ட் வித் விஜய்? விஜய் பாதிக்கப்பட்டாரா? விஜய் வந்து ஏதாவது கஷ்டத்தில் இருக்காரா? பாதிக்கப்பட்டது 41 குடும்பங்கள், 41 உயிர் போயிருக்கு, அத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப அது என்ன போட்டிருக்கணும்? ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் ட்ராஜடி, ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் இன்சிடென்ட், ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் பீப்புள் அப்படின்னு நீதியில கட்டுக்கணும். இது எவ்வளவு பெரிய அபத்தம் பாருங்க. மரணம் நிகழுது, இந்த மரணங்களுக்கு தார்மீக பொறுப்பு வந்து விஜய் ஏற்கல. அவரே பேசுறப்ப வந்து நான் என்ன தவறு பண்ணேன், நான் ஒரு தவறும் பண்ணல, நான் வந்து கொடுத்த இடத்துல பேசினேன் அப்படின்னு. அதுல வந்து திரும்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல கொடுத்ததாலதான் இது, மற்ற இடத்துல கொடுத்ததாங்க என்ன இருக்கும் அப்படின்னு. மற்ற இடத்துல கொடுத்திருந்தா இதை விட 2 மடங்கு 3 மடங்கு பாதிப்படைஞ்சிருக்கும். உழவர் சந்தை, கரூர் உழவர் சந்தை வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப குறுகலான இடம். அதே போல இன்னொரு இடம் இருக்குது, அந்த ரவுண்டானாக சொல்றாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் அமராவதி ஆறு ஓடுது, ஆத்துக்குள்ள விழுந்து செத்துருப்பான். இன்னொரு பக்கம் வந்து பெட்ரோல் பங்க் இருக்குது, வெடிச்சு செத்துருக்கும் ஒட்டுமொத்தமா. அப்ப அதை விட பாக்குறப்ப இது பெரிய பகுதியும் கொடுக்குறாங்க. அப்ப அந்த இடம் உரிய இடம் இல்ல, உகந்த இடம் இல்லைன்னா நீ வேண்டாம்னு சொல்ல முடியாதானே? எனக்கு கரூர்ல பரப்புரை வேண்டாம்னு சொல்ல முடியாதானே? நீ வாங்கி அனுமதி வாங்கிவிட்டு இப்ப வந்து சதி நடந்துச்சுன்னா, இப்ப அந்த நிகழ்ச்சி வந்து யாருக்கும் தெரியாம நடக்கல, எல்லாரும் தொலைக்காட்சியில் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுல வந்து புதிய தமிழ் தொலைக்காட்சியிலே 15 பேர் கள செய்தியாளர்கள் 15 பேர் இருந்தாங்க. அதே போல ஒவ்வொரு தொலைக்காட்சியை சேர்ந்த செய்தியாளர்கள் வந்து எல்லா நாள்புறம் படம் பிடிச்சாங்க. கடுகு பார்வை அப்படிம்பாங்கல்ல, அது அந்த பார்வையில வந்து
ட்ரோன் கேமராக்கள் பறக்கப்படப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாம விஜயோட அந்த வாகனத்துல சிசிடிவி கேமரா இருக்குது. இது மட்டும் இல்லாம எல்லாரும் கையில அலைவீசி வச்சு படம் பிடிச்சிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு காட்சியும் படம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த எந்த கேமராவோட கண்களுக்கு சிக்காம எப்படி சரி பண்ண முடியும்? 1000 பேர் நுழைஞ்சாங்க, கத்தி எடுத்து கீறினாங்க, வெட்டினாங்க, கழுத்தை பிடித்து நெரிச்சாங்க, எங்கேயோ விழுந்த பணங்களை கொண்டா இங்கே போட்டுக்காங்க, அப்புறம் ஸ்ப்ரே அடிச்சாங்க, குண்டு வீசினாங்க, ரசாயனத்தை பாய்ச்சினாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? ஏதாவது ஒரு கேமரா சிக்காதா? எப்படி சாத்தியம்? இது முழுக்க முழுக்க விஜயோட தவறால் நிகழ்ந்த மரணங்கள். அதை ஒத்துக்கொள்ள மனசு இல்லாம விஜயை காப்பாற்றணும், விஜயோட அரசியல் பிம்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு ஒரு மலிவான பரப்புரை. இல்ல ஆரம்ப காலகட்டத்தில இருந்து விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய நாள் முதலே இவர் வந்து ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, வெறும் ட்விட்டர் அரசியல் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் பேசிட்டு விமர்சனங்களா அவர் மேல பெரும்பாலும் எல்லா கட்சிகளும் ஊடகங்களும் வச்சுட்டு இருந்தோம். நான் இன்னைக்கு களத்துக்கு வந்து இப்படியான ஒரு சம்பவம் நிகழ்ந்த உடனே சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, இனிமே டெக்னாலஜி சார்ந்து நம்ம போகணும், எல்லாருமே வந்து ஒரு டைம் டியூரேஷன் தேர்தல் ஆணையம் மூலமா அலாட் பண்ணிட்டு அப்படிதான் பிரச்சாரம். அதாவது பரப்புரையில வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கிறதா சீமான் சொன்னாங்க. வீடு வீடா போய் இந்த பரப்புரை செய்யற வடிவத்தால தான் இந்த வாக்கு காசு கொடுக்கப்படுறது கூட நடக்குது அப்படின்னாங்க. ஒருவேளை விஜய் வந்து ஒரு பொதுக்கூட்டமாக நடத்திருந்தா கூட இவ்வளவு பெரிய பேரழிவு நிகழ்ந்திருக்குமான்னு தெரியல. ஒரு பொதுக்கூட்டம்னா நாற்காலி போட்டிருப்பாங்க, அடுத்த நாற்காலி போட்டிருப்பாங்க, நாற்காலிக்கு இடையே ஒரு இடைவெளி இருக்கும், குறைந்தபட்சமாக தப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க ஒரு பொருள் எடுத்து வீசினோம்னா கீழே விடாது, யார் தலையில தான் விடுங்கிற அளவுக்கு அவ்வளவு மக்கள் அடர்த்தி. அப்ப வந்து அதை இந்த இருட்டுக்குள்ள பாக்குறப்ப அப்படியே ஒரு கடல் அலை அப்படி வரும்ல, அந்த மாதிரி ஒரு வயல்ல வந்து கதிரை பிடிச்ச இந்த காத்துல சாய்ந்தாடுவது போல அப்படி இருக்குது. அப்ப அந்த இருட்டுக்குள்ள யாரு எங்க கிடக்குறா, யாரு விழுந்துட்டாங்க ஒண்ணும் தெரியல. அப்ப அந்த அந்த சமயத்துல வந்து இந்த இவ்வளவு அந்த நெரிசலுக்குள்ள மாட்டினா வந்து உயிர் போறது கஷ்டம், உயிர் பழைக்கிறது கஷ்டம். அதுல ஒருத்தன் வந்து சதி செயல் பண்ணணும்னு உள்ள போனா கூட அவனும் செத்துருவான், அவ்வளவு பெரிய நெரிசல். இதுல வந்து அரசு வந்து இதுல வந்து முன்பே தடுத்து எடுத்துக்கணும். அதிகபட்சம்னா அவங்க இந்த பரப்புரைக்கு அனுமதி கொடுத்துருக்க கூடாது. ஆனா அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை நாங்க விஜயோட பரப்புரையை தடுத்திருந்தோம்னா கூட்டம் வந்து ஒட்டுமொத்தமா பஸ்டா இருக்கும், விடிச்சிருக்கும், அது காவல்துறைக்கும் இதுக்குமா மாறி ஒரு கலவர சூழலா மாறி இருக்குங்கிறாங்க. அப்ப யாரு பொறுப்பு? விஜய் தான் அந்த சூழலை உள்வாங்கி கொண்டு எல்லாத்தையும் விட இந்த பரப்புரை விட மக்கள் உயிர் முக்கியம், மக்கள் நலமோடு விடுத்து முக்கியம் அப்படின்னு அவர் தான் இருக்கணும். அவர் அணுகலையே. இப்ப அவர் தானே பிள்ளை, அவர் மேல 41 உயிர்களை நம்ம இழந்திருக்கோம், அதை நம்ம துச்சமா பேச முடியாது. அண்ட் இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் அவங்களுடைய ரசிகர்களையோ இல்ல தொண்டர்களையோ அரசியல் மயப்படுத்தி இருக்கணும். அதுக்கு நம்ம எதுவுமே அதாவதுங்க அரசியல் படுத்தப்பட்ட ஒருத்தன் தாவேக்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல, எந்த மக்கள் நடந்தும் இல்ல, கள செல்வாடு இல்ல. அது முழுக்க முழுக்க விஜய்னு ஒருத்தர் வந்து 30 ஆண்டா நடிச்சு திரைப்புகழ் வெளிச்சத்துல இருக்காரு. இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அறியப்பட்ட ஒரு முகமா இருக்காரு. அந்த பிம்பத்துக்கு எவ்வளவு வாக்கு இருக்கு, அந்த பிம்பத்துக்கு தமிழ்நாட்டுல அரசியலுக்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கான ஒரு முதலீடு தான் இந்த தேர்தல் கிழமை அவங்க வரப்போற எதிர்கொள்ள போற தேர்தல் கிழமை. அப்ப அதுல வந்து கொள்கை கோட்பாடு மக்கள் நலன் எதுவுமே இல்லைங்கிறப்ப அரசியல்படுத்தப்பட்ட ஒருத்தன் அந்த கட்சியில அந்த அமைப்புல இருக்க மாட்டான். அவன் வந்து தான் தோண்டித்தனமா இந்த தற்கூலித்தனமா இருக்கிற வரைக்கும் தான் அங்க வந்து ஓடுவான். அப்ப அரசியல்படுத்தக்கூடாது, அவன் இந்த மாதிரி இருக்கிறத அந்த கட்சி தலைமை விரும்புது, அதான் காட்டுது. ஓகே, அப்ப இதெல்லாம் உணர்ந்துதான் முன்னாடி வெளியே வராம பனையூர்லயே அரசியல் பண்றாரு அப்படின்னு நம்மளாம் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம். அவருக்குங்க அதாவது சொகுசா இருக்கு. ஏன் வெளியே வரல, பனையூருக்கு வர வெளியே வந்தா இப்படியான அசம்பாவிதங்கள் நடந்துரும். அவ்வளவுலாம் விஜய்க்கு அறிவு கிடையாது, விஜய்க்கு அவ்வளவு அறிவெல்லாம் கிடையாது. அவங்க தரப்புல இருந்து சொன்னாங்களே சார், நாங்க போனோம்னா கூட்டம் கூடிடும், சிக்கல் வரும், நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், அதனாலதான் நாங்க வீட்லயே இருந்து அரசியல் பண்றோம். நாளைக்கு முதலமைச்சர் ஆயிட்டீங்க, நீங்க மக்களை பாக்குறீங்க, மக்களை பார்க்க போறீங்க, கூட்டம் வரும், வீட்டுல உட்காந்துருக்கீங்களா? சட்டமன்றத்துக்கு போனீங்கன்னா பார்க்க வருவான்னு சட்டமன்றத்துக்கு போக உட்காந்துருக்கீங்களா? நீங்க கூட்டத்தை ஒழுங்குபடுத்தணுங்க, நெறிப்படுத்தணுங்க. நீங்க 8 மணிக்கு அப்படின்னா நீங்க ஒரு 8:15 ஒரு 8:45 ஒரு 9 மணிக்கு வந்தா கூட பிரச்சனை இல்லை. இது பகல் பொழுது நடந்திருந்தா இவ்வளவு பெரிய இழப்பு வந்துருக்கு. அது இருட்டானதுனால பிரச்சனையே, இவ்வளவு பிரச்சனையே. அப்ப குடித்த நேரத்துக்கு போகணும், மக்கள் காத்து கிடப்பான், அவனை பார்க்கணுங்கிற அந்த உணர்வு ஏன் இல்லை? அப்ப இவருக்கு வந்து அவருக்கு என்னன்னா கஷ்டப்படாம, அதாவது வேர்வை இல்லாம உழைப்பு இல்லாம முதலமைச்சர் நாற்காலில உட்காந்துடணும். அது வந்து மாநாடு போட்டா 5:45 மாநாட்டை முடிச்சிருவாரு, ஆர்ப்பாட்டம் அப்படின்னா 3/4 மணி நேரத்தை முடிச்சிருவாரு, பேச்சுன்னா மிஞ்சி போனா 15 நிமிஷம் பேசுவார், 10 நிமிஷம் பேசுவார். அதே போல பரப்புரைன்னா வார இறுதி. அப்படி வந்து கஷ்டப்படாம எப்படி கேரவன்ல உட்காந்துக்கிட்டு படப்பிடிப்புல வந்து ஒரு சொகுசா இருந்தாரோ அதே போல அரசியலையும் சொகுசா இருக்க நினைக்குது. ஓகே, இதன் பிறகு கட்சி இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் வலிமையாவும் இருக்கும், நம்மளுடைய செயற்பாடுகள் இன்னும் நாசமாத்தான் போகும், நடுத்தரவு தான் வரும். விஜய்ங்கிற ஒரு பிம்பத்தை இது ஒரு படிப்பினே அடுத்து திருத்திக்க மாட்டாங்களா?
திருந்துற கூட்டமே இல்லைங்க. ம். திருந்துற ஒருத்தன் அப்படியா பேசுவான்? மனம் வருந்தவே இல்லைங்க. 41 உயிர் போச்சுங்கிற குறைந்தபட்சமான அந்த உறுத்தலோ அந்த குற்ற உணர்ச்சியோ அந்த பேச்சுல துளி கூட கிடையாது. திருந்த போற ஆள் கிடையாது. இதை வச்சு இந்த 41 மரணத்தை வச்சு சிஎம் சார் வந்து பாருங்க அப்படிங்கிறது மூலமா அப்ப வந்து என்னன்னா, உண்மையா சொல்ல போனா என்ன பழிவாங்கணும்னு நினைச்சா நீ வந்து பாருங்க. பழிவாங்க அளவுக்கு நீ ஒன்றும் பண்ணலையடா. திமுக பழிவாங்க அளவுக்கு நீ ஒன்றும் பண்ணலையே. திமுக என்ன பண்ண? மக்கள் தன்னெழுச்சியா போராடுறாங்க. இப்ப வந்து ஆசிரியர் பிறந்தைகள் போராடுறாங்க, எங்களுக்கு வந்து உரிய ஊதியம் தரல அப்படின்னு போராடுறாங்க. இப்ப வீடுகளை அடிக்கிறாங்க அப்படின்னு மக்கள் போராடுறாங்க. இந்த போராட்ட காலத்துக்கு போனாரா? இல்ல இல்ல வந்து இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனைகளுக்கு போராட்டம் பண்ணணும் அப்படின்னு மக்களை வந்து போராட அழைச்சாரா? அதுவும் இல்லை. போராட்ட காலத்துக்கும் போகல, மக்களை போராட தயார் பண்ணவும் இல்லை. அரசுக்கு எந்த விதத்தையுமே விஜய் நெருக்கடியை தரல. மிஞ்சி போனா ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் வந்து பேசினா எப்படி ஒரு சமூக வலைதளங்களை தாக்க வருமோ அது போன்ற வேலையத்தான் விஜய் செஞ்சார். அவர் திமுகவுக்கு தான் எதுவுமே பரவாயில்லையே பெருசா. திமுக பழிவாங்க நினைச்சாலும் ஒண்ணுமே இல்லையே. திமுக பழிவாங்க அளவுக்கு காரணங்கள் எங்கிட்டா இருக்குது, விஜய் என்ன இருக்குது. அப்ப இந்த இடத்துல கூட ஸ்டாலினே சொல்ல போனா விஜய் யாரை தான் பேசியிருக்காரு. ஸ்டாலினே வந்து எந்த தலைவரும் தன்னோட தொண்டர்களும் மக்கள் சாக விரும்ப மாட்டாங்கன்னு ஸ்டாலின் பேசுறது விஜய்க்கு அதை இப்ப செயல்பாடு விஜய்க்காக தான். இப்ப நடந்து கொண்டிருக்கிற செயல்பாடு எல்லாமே விஜய்க்காக தான். இல்ல பழிவாங்கிறது எங்க வந்துட போகுது? அப்ப என்னன்னா, இதை பயன்படுத்தி இந்த சூழலையும் பயன்படுத்தி தானா தாவேகாவா திமுகவா விஜயா ஸ்டாலினா அப்படின்னு போட்டு பாத்திரணும் அப்படின்னு இந்த சூழலை கூட அரசியல் ஆதாயத்துக்கான ஒரு வழியா பாக்குறாருன்னா இதெல்லாம் மன நோயின் உச்சம், கொடூரத்தின் உச்சம். தொடர்ந்து ஆனா டிவிகே வெர்சஸ் டிஎம்கே என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாரு, இப்பயும் அதை வலியுறுத்துறாரா இந்த சிச்சுவேஷனுக்கு பிறகும்? அதெல்லாம் அந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட அந்த அந்த உணர்வே கிடையாதுங்க. திரும்ப திரும்ப அதாங்க சொல்றாரு, நாங்க எங்க அரசியல வந்து வீரியமா தொடருவோங்கிறது. செத்த வீட்டுல வந்து ஈரம் காயல, இளவு வீட்டுல ஈரம் காயல, அதுக்குள்ள எங்க அரசியல வந்து மிக தீவிரமா வைப்போம் அப்படிங்கிறது. அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர்னு ஒரு 2 பேர் இருக்கான், அவன் போடுறான் மாவீரன் கலநாயகன். எப்படா மனசு வருது உங்களுக்கு? எப்படி மனசு வருது? அங்க மக்கள் சாகிறப்ப விட்டுட்டு கோல மாதிரி ஓடி போயிட்டான். அது கலநாயகன் மாவீரன்னா யாரா மாவீரன்? அந்த 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 போராட்ட அந்த அந்த பரப்புரை களத்துல ஒரு தம்பி வந்து கண் முன்னே சாகிறத பாக்குறான். பார்த்த மாத்திரத்துல அவன் வந்து அவனால கத்தி சொல்ல முடியல. அந்த அந்த கூட்டம் நெரிசல்ல அவன் கையை அசைவுல சொல்றான், இப்படி நடக்குது, 10 பேர் மயங்கி கிடக்குறாங்க அப்படின்னு. அவன் சொல்ல யாருக்குமே காதுல விழலைங்கிறப்ப ஐயோன்னு தலைமையில கை வச்சு கதறான். அவன் கதாநாயகன், அவன் மாவீரன், அவன் மாந்தயம் கொண்டவன். அவன் கால் செருப்புக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட விஜய் கிடையாது. ரொம்ப கடுமையான வார்த்தைகள் இதெல்லாம் குறைவுங்க. விஜய் நோக்கி செருப்பா அடிச்சான், செருப்பு கேவலங்க, மனித தன்மையே இல்லாத கொடுறாங்க, சைக்கோங்க. இப்படி இல்லாம இருக்க முடியும்? இவ்வளவு சாவு இருந்த பிறகு குற்ற உணர்ச்சி இல்லையங்க. அஜித்குமாரோட மரணம் விஜய் என்ன பேசினார்? அஜித்குமாரோட மரணத்துக்கு சாரி சொன்னது போல 24 குடும்பங்களுக்கும் சாரி சொல்லுன்னு சொன்னாரா? ஆனா இவரு ஒன்னாரம் செத்து போனா 41 பேர். நீ ஏன் சாரி சொல்ல? மன்னிப்பு கேட்கல? தார்மீக பொறுப்பேற்கணும்லங்க. என்னால் நிகழ்ச்சி தார்மீக பொறுப்பே. கரூர் போய் அந்த மக்களை சந்திக்கிறதுக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அங்க ஆனா என்ன வைக்க போறாங்க? புசியானது ஏன் பதுங்கி ஓடணும்? புசியானது ஏன் தப்பிச்சு ஓடணும்? 41 பேர் செத்து போயிட்டான். இதன் விளைவா என்ன கைது பண்ணா கூட நான் எதிர்கொள்றேன். அந்த உயிரை விட 10 நாள் சிறைவாசம் பெரிய விஷயம் இல்ல, வரணும் இல்ல. 10 நாள் சிறைவாசத்துக்கு பயந்துட்டு ஓடுறல நீ. 41 பேர் செத்து போயிட்டான்ல. 40 குடும்பம் வந்து நெருக்கடியா நிக்குது இல்ல. கண் பார்வையற்ற ஒரு தாய் வந்து தன் மகனை இழந்துட்டா. அவருக்கு வெளிச்சம் தெரியாது, ஆனா வெளிச்சம் நம்பி இருந்து தன் மகனை பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி தாய் தன் மகனை இழந்துட்டு கதற காட்சி, அவளால பேச முடியாம மொழியால வெளிப்படுத்த முடியாம அவ கண்ணீர் வர்றது எந்த மனசு பார்த்தாலும் கரைஞ்சு போகும். 9 மாச கர்ப்பிணி. இந்த செயற்பாடுகளை நம்ம வந்து ஆதரிக்கல, அது விமர்சனத்துக்குள்ளே ஒரு விஷயம் தான். அவங்க எல்லாத்தையுமே பண்ணிருக்கணும், நம்ம அதை மறுக்கல. ஆனா இதன் பிறகு போய் பாக்குறேன்னு சொல்றாங்களே, இவ்வளவு நாள் அனுபவம் இல்லாத கட்சி அப்படின்னு சொல்றோம். இவ்வளவு பெரிய ஒரு சிச்சுவேஷனை எப்படி சார் ஃபேஸ் பண்ண முடியும்? அப்புறம் எதுக்கு நாடால ஆசைப்படுறீங்க? இந்த சூழலை கையாள முடியாது, எதிர்கொள்ள முடியாது, அணுக முடியாதுன்னா நீங்க ஏன் நாடால ஆசைப்படுறீங்க? கரூர் நடந்த அந்த பேரவலம், அந்த பெரு விபத்து, அதையே உங்களால் எதிர்கொள்ள முடியலன்னா தமிழ்நாடு முழுக்க 1000 சிக்கல் இருக்கு, 1000 சிக்கல் இருக்கு. லட்சக்கணக்கான போராட்டங்கள் நடக்குது. எங்கேயோ போராடுறாங்க, எந்த உரிமைக்கா போராடுறாங்க, துறை சார்ந்தவங்க போராடுறாங்க, அவ்வளவு சிக்கல் வருது. அந்த சூழலை எப்படி கையாளுவ? அப்ப நீ வர வேண்டாம், கரூருக்கு வர வேண்டாம், கட்சி கழிச்சு போயிருக்கிற, கட்சி கழிச்சு போயிரு. இந்த சூழலை எதிர்கொள்ள முடியாது. கரூருக்கு இன்ன வரைக்கும் போகலங்க. ஏன் போகல? இன்னைக்கு பேசி சமயத்துல கமலஹாசன் விட்டு விட்டார்ல, உனக்கு போறதுக்கு என்ன பிரச்சனை? இல்ல வீடியோ காலில் பேசிடுவோம், நிவாரணத்தை வந்து அவங்க கிட்ட வங்கி கணக்கை வாங்கி அதுல போட்டு விட்டுருவோம். நீ போய் அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் செருப்பு கழட்டி அடிச்சா கூட நீ வாங்கிக்கணும்.
ஏன்னா அதுக்கு நீ கடமைப்பட்டவன். ஆனா நான் போக மாட்டேன்னு வீட்டுல உட்காந்துக்குவேன்னா இல்ல பயப்படுறாங்களா தாவேக்காவினர்? 100 விழுக்காடு பயந்தாங்க. நெஞ்சில வீரமும் இல்ல ஈரமும் இல்ல. இல்ல நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணோம். தேசிய கட்சிகளுடைய ஆதரவு இருக்கு. காங்கிரஸ்ல இருந்து ஒரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆதரவு தெரிவிக்கிறார், விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறான்னு தெரியல, பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாஜகவுல இருந்து வெளிப்படையாவே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க அரசு தான் பொறுப்பேற்கணும். அப்புறம் என்ன சார் பயம்? நான் அடிப்படையில அந்த ஆள் வந்து ஒரு தொடநடிங்க, ஒரு பயந்தாங்குடிங்க, ஒரு கோழைங்க. நீ இந்த சூழலை எதிர்கொண்டு இருக்கணும்ல, பொறுப்பேற்க மாட்டேங்கிற கடைசி வரைக்கும். இதுக்கு நான் தான் காரணம், பொறுப்பேற்க மாட்டேங்கிறேன். ஏன் போய் பார்க்க மாட்டேங்கிற? நீ போய் பார்த்த உடனே அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அப்படியே விழுந்து பராண்டா போனதில்லை. அவங்க வந்து விஜய்கிட்டையும் கண்ணீர் விட்டு அழுவாங்க. உங்களை பார்க்க வந்து இறந்து போயிட்டாங்களேன்னு கண்ணீர் விட்டு அழுவாங்க, காலை பிடிச்சு அழுவாங்க, நெஞ்சில சாஞ்சு அழுவாங்க. அப்ப குறைந்தபட்சமா ஒரு உண்மையிலே வந்து இந்த 41 பேர் மரணங்கள் வந்து பெரிய மன உளைச்சல் தருதுன்னா அவங்கள பார்த்துட்டு வந்தாலாவது கொஞ்சமாவது இருந்து நம்மளால விடுபட முடியும். நம்ம போய் கூட நிட்டோம் அப்படின்னு. ஆனா இது வரைக்கும் கரூருக்கு போகல, 48 மணி நேரம் வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருந்தாரு. அப்ப எப்படிப்பட்ட இப்படி எந்த உணர்ச்சியும் இல்லாம ஒரு மிருகம் போல எப்படி இருக்க முடியும் மனுஷனால? எனக்கு அதுவே வியப்பா இருக்குங்க. கட்சி அரசியல் எல்லாம் விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. கட்சி அரசியல் தேர்தல் ஆட்சியை பிடிக்கல விட்டுருங்க. 47 பேர் சாவுக்கு நான் காரணமாக ஆகிட்டேன் அப்படி என்ன எனக்கு வந்துச்சுன்னா, நான் வாழ்வோட கடைசி நொடி சாவை எதிர்கொள்ற தருணம் வரைக்கும் எனக்கு உடுத்திக்கிட்டே இருக்கும். என்னால நிம்மதியா வாழ முடியாது. வாழ்க்கையில ஏதாவது எந்த கோணத்துல நான் மகிழ்ச்சியா இருந்தா கூட மூளைக்குள்ள ஒரு ஓரத்தை ஓடிட்டே இருக்கும். 47 பேர் நம்மளா சுத்தி போயிட்டாங்களேன்னு அந்த உணர்ச்சி 3 நாள்லயே உனக்கு இல்லையே. அப்ப உனக்கு சாவுங்கிறது உனக்கு செய்தி. இப்ப தொலை தூரத்துல வந்து கேட்கறாங்கல்ல 47 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு, கேட்ட உடனே உச்சி கொட்டுறாங்கல்ல, அது கூட இல்லாம கடந்து போற ஒரு கொடூரமான மனசு. அதான் விஜயோட மனசு. இந்த ஒரு வீடியோவை வச்சு நம்ம விஜய்க்கு கருணையே இல்லைன்னு முடிவு பண்ண முடியும்? 100 விழுக்காடு கருணை இல்லைங்க. கருணை இருக்கிற ஒருத்தனால, மனசாட்சி இருக்கிற ஒருத்தனால, மனித பண்பு இருக்கிற ஒருத்தனால இவ்வாறுலாம் நடந்துக்க முடியாது. ஒருபோதும் நடக்க முடியாது. இப்படி எல்லாம் வந்து இதை சர்வ சாதாரணமா இதை கையாளவே முடியாது. கண்ணீர் வராம பேசவே முடியாதுங்க. கதறிடுவான். சரி, இப்ப 10 நாள் ஆயிடுச்சு. இதன் பிறகு விஜய் இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கட்சியை கழிச்சிட்டு போயிருங்க. நீங்க சேவை பண்ணி கிழிச்சது போதும், தமிழ்நாட்டு மக்களை புடுங்கினது போதும், போயிருங்க தயவு செஞ்சு. அவ்வளவுதான் அது போதும். சரிங்க சார், நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க.